ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நேற்றே சொல்லியிருந்தேன், உங்களோட ரேஞ்ச் வந்து 270 டு 170 தான் உங்களோட பையிங் ரேஞ்ச் சொன்னேன். சப்போஸ் மார்க்கெட் இதில் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகி பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் பையிங். சப்போஸ் இந்த 170 லெவலில் பிரேக் டவுன் கொடுத்துருச்சு அப்படின்னாவே மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ் சைட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அனலைசிஸில் சொன்னேன். பார்க்காதவங்க மறுபடியும் அந்த வீடியோ நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்லேருந்தே மார்க்கெட் வந்துட்டு 170 பிரேக் பண்ணி கீழே வந்து 51,100 கீழே வந்து டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அகைன் நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் பார்க்கணும். கேண்டில்ஸ் படி இந்த இடத்துல செகண்ட் டைம் செல்லிங் வந்தது. பட் அகைன் அந்த செல்லிங்கை நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட மோடி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே போன மார்க்கெட் டே ஹைலேருந்து அகைன் ஒரு செல்லிங் வந்து ஷார்ப்பாக கீழே டே லோ வந்து 51,020 வரைக்கும் வந்துருச்சு. நியர்லி 51,000 வந்து க்ளோசிங் வச்சிருக்கு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து நான் உங்களுக்கு 2 திங்ஸ் சொல்லி கொடுத்துருந்தேன். ஒன்று 270 to 170 ரேஞ்ச் வந்து பையிங் பாருங்க, 170 ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா செல்லிங் பாருங்க. ஆனால் ஒன் டே சார்ட் படி வந்து மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் கேண்டில் இனிஷியேட் ஆயிருக்கு. ஏன் நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னேன்னா, ஒரு கேண்டில்குள்ள ஒரு கேண்டில் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பையிங்காக இருந்தாலும் இன்சைடடாக போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அந்த பையிங்லன்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு ஒரு இனிஷியலாக ஒரு நெகட்டிவ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ இதோட ஃபாலோ த்ரூ வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஹெவி பிக் கேண்டிலாக செல்லிங் வரலாம். ஃபாலோ த்ரூ வந்தால் வரலன்னா பையிங் சைடும் போகலாம். பட் ஃபாலோ த்ரூவாக இருக்கும்போது சின்ன ரெட் கேண்டிலாக இருக்க சான்ஸ் இல்லை, நல்ல ஒரு பிக் மொமெண்டம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு இந்த வீக்கெண்ட்குள்ள. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு மேபி அது நாளைக்கா கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸாக இருந்தனால ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் வந்து அதிக சான்ஸ் இருந்தது ஆப்ஷன் பையர்ஸை விட. ஓகேங்களா? ஏன்னா ஆப்ஷன் பையர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச்குள்ளே இருந்தனால பெரிய ஒரு மொமெண்டம் வந்திருக்காது. பட் செல்லர்ஸ்க்கு நல்ல ஒரு தீட்டா டிகே வந்துட்டு கிடைச்சிருக்கும். இந்த 2 ட்ரேட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா 110 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்தது. இந்த ட்ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டிகே கிடைச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 51,143ல க்ளோசிங் இருக்கு. ஓகேவா? அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் ப்ரைஸை மார்க் பண்ணிக்கிறேன். 51,153 143. ஓகேங்களா? ஸோ இது எல்லோ லைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ பிவிசி இஸ் ஈக்குவல் டு 51,143. ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவும் மார்க் பண்ணிக்கிறேன் ஆரஞ்ச் லைனில். இது வந்து ஒரு ஆரஞ்ச் லைனில் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்துட்டு இன்னொரு ஆரஞ்ச் லைனில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம பார்க்க வேண்டியது வெர்ஜின் சிபிஆர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்குன்னு சொன்னேன். அதாவது இந்த வெர்ஜின் சிபிஆர் ஆல்ரெடி டெஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு கீழே இருக்க மார்க்கெட்டில் வெர்ஜின் சிபிஆர்னு பார்த்தீங்கன்னா 50,000 640 டு 50,550. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு புல் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன் நாளைத்து சிபிஆருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டுமாரோ சிபிஆர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டுமாரோ போட்டுக்கலாம். வீக்லி ஹை அண்ட் லோவை எடுத்தாச்சு. இப்போ இப்படி தான் இருக்கும் மார்க்கெட் நாளைக்கு. நாளைக்கு எப்படி இதை ட்ரேட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பையிங் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு நியர்லி 51,150 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகணும். ஓப்பனிங் வந்து 51,150 ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் இந்த ரேஞ்சில். அப்புறமும் டபிள்யூ பை ப்ரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கே பையிங் ட்ரேட் எடுங்க. 250 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதுக்கு மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட்ஸ். இதுதான் ஒன்லி ஆப்ஷன் ஃபார் பையிங். சரிங்களா? இதை தாண்டி கேப் அப் ஆகி வர்றது அதுக்கு மேலே இது எதுவுமே பையிங் ட்ரேட் கிடையாது. டிரெக்ட் பையிங் உங்களுக்கு வேணும்னா நியர்லி இந்த சிபிஆர் டு க்ளோசிங் ப்ரைஸ்ட்டை ஓப்பன் ஆகி டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் ஆர் ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் உட்காரணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பையிங்க்கு சொல்லிட்டேன். பையிங்கை விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி மார்க்கெட் நெகட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு 5 மினிட்ஸில். நெகட்டிவாக தான் இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நெகட்டிவாக நீங்கள் எடுக்கிறீங்க, சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது ட்ரேட் எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா 2 சான்ஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளாட் ஓப்பன் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாகவே இதை பிரேக் பண்ணிச்சு 5 மினிட்ஸ் ஸ்கேன்லாம் மேபி இந்த 5 மினிட்ஸ் ஸ்கேன் மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் கீழே செல்லிங் ட்ரேட் ஆஃப் பண்ணலாம். அப்படி இல்லை இங்கே 5 மினிட்ஸ் நெகட்டிவ் கேண்டில் கிடைக்கல, புல் பேக் வருது அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ்ட்டை போய் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அங்கே ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா சிபிஆர் டு க்ளோசிங் ப்ரைஸில் அங்கிருந்து நீங்கள் செல்லிங் ட்ரேட் வந்து ஆஃப் பண்ணலாம். தென் இந்த இடத்துல க்ளோசிங் ப்ரைஸ் S1 ப்ரீவியஸ் டே லோ தான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகணும். அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் லோவர் அண்ட் லோவர் டார்கெட்ஸ் கீழே வந்து 50,000 அந்த வெர்ஜின் சிபிஆர் வரைக்குமே பெரிய சப்போர்ட் ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் டைம் எடுத்து பாருங்களேன்.
ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நெறைய வாட்டி இந்த இடத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணனால, ஸ்ட்ரெய்ட்டாவே அப்படியே ஃபால் ஆச்சுன்னா, கீழ இந்த வெர்ஜின்சி பேர் வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ, நீங்க பொசிஷனா கூட ஹோல்ட் பண்ணலாம். ஸோ, இப்போ சிம்பிளா நான் உங்களுக்கு அனாலிசிஸ் சொல்லிட்டேன். ரொம்பலாம் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. க்ளோசிங் பிரைஸ் வந்து இந்த லெவல்ல இருக்குங்களா? 140 லெவல்ல. ஸோ, சிம்பிள். இப்போ நம்ம என்ன ட்ரேட் எடுக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலா இந்த க்ளோசிங் பிரைஸ் வித் சிபிஆர பையிங்க்கு பார்க்குறோம். அந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆனா மட்டும் தான் பையிங் பிளஸ் டபிள்யூ பிரைஸ் ஆக்ஷன் ஆர் ஹையர் ஹேண்ட் பிரைஸ் ஆக்ஷன் நீடட். டபிள்யூ எம்மா இருந்ததுன்னா கீழ தாங்க வரும். நான் டபிள்யூ மட்டும் தான் சொல்றேன். நெக்ஸ்ட் சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுதுன்னா, எய்தர் அது ஸ்ட்ரெய்ட்டா பிரேக் ஆகுதா, இல்ல புல் பேக் குடுத்து ஃபர்ஸ்ட் புல் பேக்ல க்ளோசிங் பிரைஸ்லேருந்து நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்க. இத தாண்டி வெரி பிக் கேப் அப் எல்லாமே வந்து நெகட்டிவா தான் பார்க்க போடும். நீங்க ட்ரேட் வாலடைலா இருக்கும். அங்கலாம் எடுக்காதீங்க. ஸோ இந்த மாரி ட்ரேட்ஸ் மட்டும் பிளான் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான அனாலிசிஸ் அவ்வளோதான். நான் ஒன் டே சார்ட்லயே உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மார்க்கெட் வந்து கன்டினியூஸா ஸ்ட்ரென்த் இல்லாம பையிங்ல அப் சைட்ல போகுது. நீங்களே பாருங்க. ஒரு கேண்டலுக்கு ஒரு கேண்டில் எவ்ளோ இன்சைடடா போயிட்டுருக்குன்னு. இது இந்த கேண்டில் ஆரம்பிச்சது பாருங்க. இங்க ஒரு இன்சைடட், இங்கேயும் இன்சைடட். இந்த கேண்டிலுக்கு இது இன்சைடட், இந்த கேண்டிலுக்கு எங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் குடுக்கல. பட் நெகட்டிவ் கேண்டில் அதுக்குள்ள வந்துருச்சு. ஸோ மேபி மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கீழ ஃபால் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் அ சான்ஸ். மார்க்கெட் இஸ் சுப்ரீம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இதுதாங்க நம்மளோட அனாலிசிஸ். சிம்பிள் அண்ட் நீட்டா குடுத்துருக்கேன். எப்பவுமே அனாலிசிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் எப்படி அனலைஸ் பண்றேன் டே டு டேன்றத பாருங்க. மோர் தென் பேட்டர்ன்ஸ் இட் வில் ஹெல்ப் யூ இன் ட்ரேடிங். டிசிப்ளின் தாங்க ரொம்ப முக்கியம். ஓகேங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம்.